அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண வைக்கணுங்கிறது யார் பொறுப்பு? உள்ள போகும்போது என்ன வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க, கழுத்துல வெயிட் மிஷினை வச்சிருப்பாங்க அவங்க? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஓகே, அவங்க என்ன வெளியே போயிட்டு வடாப்பாவை சாப்பிட்டாங்க? அவங்க என்ன தராங்களோ, என்ன அவங்களுக்கு பரிந்துரைக்கப்படுதோ அதை தான் சாப்பிடுவாங்க. அவங்க வெளியே போய் இன்னும் பார்ட்டி எல்லாம் பண்ணல. நான் செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சன் பார்ட்டி எல்லாம் பண்ணல. அவங்க அவங்களோட கேம்போட தான் இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு எங்களுக்கு எப்படி வெயிட் அடிச்சுனே தெரியல. அப்புறம் எதுக்கு டாக்டர் வச்சிருக்கீங்க, எதுக்கு டயட்டிஷியன் வச்சிருக்கீங்க, எதுக்கு கோச் வச்சிருக்கீங்க, எதுக்கு மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க? எல்லாரும் நியூஸ்ல சொல்றது என்ன, அவங்க யார்ட்டையுமே தோத்தது கிடையாது, கடைசி 80 மேட்ச் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதற்கும் மேல என்ன அப்படின்னா, கடைசி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல விளையாடும் போது அவங்க ஆப்பனண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட கூட விட்டு தரல. ஜெயிச்சதை தாண்டி பாயிண்ட கூட விட்டு தரல. இந்த கடந்த 5 வருஷத்துல சுசாக்கியை எதிர்த்து பாயிண்ட் எடுத்த ஒரே நபர் வினேஷ் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க சுசாக்கி எதுக்கு பேர் போனவங்கன்னா லெக் அட்டாக்ஸ்க்கு பேர் போனவங்க. உங்க காலையே அவங்க குறி வைப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இன்ஜுரி ஆன காலுங்கும் போது அவங்க அதுலயே தான் கேம் பிளானே, அவங்க அதில் தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருப்பாங்க. அதைத்தான் பண்ணாங்க, அந்த மேட்ச்லயே அதான் பண்ணாங்க.